முனீஸ்வரன் கோயில், கிராண்ட் முனீஸ்வரன் கோயில் from outside. Munishwaran Koil inside. This temple existed even before Rama constructed Rameshwaram and everything, it seems. This is one of the sthalas where the Brahmahatya dosham of Rama for killing Ravana is lost. Upon the advice of Shiva, he built a big temple here. One of the ancient temples, Munishwaran temple. Chupaliyar, obviously Vinayaka first. Then they have the Nandi, the Bhujastambam. And let's see who's here. Kartikeya, his children first. Lighting a lamp. Lighting a lamp in Shiva temple. So here we go to the main temple. Tortoise Kurma Avataram. Nataraja Swami. Shivaya. Shivaya. அது என்ன லிங்கம்? அது ஒயிட்டா இருக்கு, சில்வரா? சிவன். சிவன் தான், ஆனா சில்வர்ல இருக்கு. சில்வர் வெள்ளி சாத்திரு, வெள்ளி அங்கி சாத்திரு. வெள்ளி சாத்திருக்கேளா? முன்னாடி பத்ரகாளியா? அது காளி இல்லை, அதான் பார்வதி அம்மா. அவ தான் கிடைச்சாங்க. இது இன்னொன்று சிவ பத்ரகாளி டெம்பிள் இருக்கா? இதுதானா? இது சிவன் கோயில். இதுதான் முனீஸ்வரன், ராமருடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கப்பட்ட தலம் இது. ஓகே. இது மாறி வாரி. இது வந்து தான் இலங்கையினுடைய முதல் ஈஸ்வரம். பஞ்ச ஈஸ்வரங்கள்ல முதல் ஈஸ்வரம் இதான் முன்னேஸ்வரம். பேர் வந்து முன்னேஸ்வரம். ராமருடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கப்பட்ட தலம் இது. ராமருடைய பிரம்மகத்தி தோஷம். ராமர் வர முன்னுக்கு ராமர் கண்டலிங்கம் இதான். பிரதிஷ்டாலிங்கம் தான். நீங்கள் மானாவரி போனீங்களா? இப்போ போனீங்க. அதான் அவர் பிரதிஷ்டை பண்ணினது. இது முதலே இருந்தது. இது சுயம்பு. இது சுயம்பு. சுயம்புன்னு சொன்னால் இதுக்கு முதல் வந்து வியாசர் மணிவட்டவர். வியாசர் முனிவர் சொல்லியிருக்கார், கேள்விப்பட்டீங்களா? கைலாய புராணத்தில் இருக்கு. நீங்கள் காசியில் போய் கூடி உங்களோட பாவத்தை தீக்காட்டி முன்னேஸ்வரம் போய் உங்களோட பாவத்தை தீர்த்து கொள்ளாமல் இருக்கு. அப்படிப்பட்டது. ராமர் ராவணனை சம்ஹாரம் செஞ்சா பிறகு, அதாவது ராவணனை அழிச்சா பிறகு, ராவணன் வந்து புலஸ்திய பிராமணன், நீலியில சிவபக்தன். அவன் திருவோணமலை தான் அவன் வழிபட்ட சிவன். அப்போ அங்கே ராவணனை யுத்தம் முடிஞ்சா பிறகு ராமருக்கு பிரம்மகத்தி அவனுடைய பாவம் முழுக்க பிடிச்சிட்டு. அப்போ அவன் அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தியதுக்கு என்ன செய்யணும்னு இருக்கத்தான் அங்கே யுத்தம் முடிஞ்சாப்ப இருக்கக்கூடிய மற்ற தேவர்கள் எல்லாரும் சொல்லினோம், ராமா நீ இப்படி ஒரு சம்ஹாரத்தினுடைய உனக்கு தோஷம் கூட இருக்கும், நீ என்ன செய்யணும்னு சொன்னால் உன்னுடைய கையாலேயே நீ சிவனை பிரதிஷ்டை பண்ணும். இப்போ தான் பிரம்மஹத்தி தோஷம் உனக்கு நீங்கப்படும். அப்போ ராமரும் சீதையும் வெளிக்கிட்ட அயோத்தி போகிற வழியில் இந்த இடத்துல தான் அந்த தோஷம் விட்டு விலகினது. அப்போ முதல் அழகேஸ்வரம். வியாசர் பிரம்மா எல்லாம் கும்பிடைக்கு இந்த இடத்துக்கு பேர் அழகேஸ்வரம். அழகேஸ்வரம் என்று இருந்தது. ராமர் தான் கண்டபடியா மனித ரூபமாக வந்து கண்டபடியா அவர் வச்ச பேர் தான் முன்னேஸ்வரன். நான் கண்ட முதல் ஈஸ்வரன் கண்டபடியா தான் முன்னேஸ்வரம் என்ற பேர் இங்கே வரப்பட்டது. இந்த காளி கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் சம்பந்தம் கிடையாது. காளி கோயில் அது வேறு. அது இப்போ வந்த கோயில். அது சும்மா இப்படிதான் ராமருடைய பிரம்மகத்தி. அதுக்கு பிறகு இந்த சிவனுக்கு அவர் பூஜை பண்ணி இந்த அந்த தோஷத்தை நிவர்த்தினா பிறகு இதில் இருந்து மானாவரில் நீங்கள் போகிறீங்களா அங்கே இருக்குது. அங்கே அவர் என்ன செய்வார், ராமர் அனுமான்ட்டு சொல்வார், இந்த இது இலங்கை வந்து காடு வேணும், இங்கே ஒன்றும் கிடையாது. அப்போ அவர் சொல்வார், நீ அயோத்தியிலேருந்து ஒரு லிங்கத்தை கொண்டு வாப்பா, நாங்கள் பிரதிஷ்டை பண்ணிட்டு போவோம்னு சொல்லி.
அனுமார் கொண்டு வாரத்துக்குள்ள ராமரும் சீதை மண்ணை வாரி லிங்கம் செய்து பூஜை செஞ்சுட்டாங்க. செஞ்சு முடியத்தான் அந்த லிங்கம் வருது. இப்போ கொண்டு வந்த லிங்கத்தை என்ன செய்யறன்றது அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ற. அதுக்கு மானாவாரி என்று வந்ததுக்கான மண்ணை வாரி போட்டவன் ராமர் பிரதிஷ்டை பண்ணியதான் அந்த சிவனுக்கு பேர் ராமலிங்க சுவாமி. அந்த சிவனுக்கு பேரு ராமலிங்க சுவாமி, அம்பாளுக்கு பேர் ராஜராஜேஸ்வரி. அங்கே இருக்கு. இது வடிவாம்பிகா சமீர முன்னநாத பெருமை. வரலாறு கடை வடிவா போவோம், செப்டா போவோம். பிள்ளைகள் வரக்கூடாது. நீங்க இந்தியா எந்த இடம்? ತೀರ್ಥಯಾತ್ರೆ ವೆಂಕಟೇಶ ದಾಸ ಭಕ್ತರಲ್ವಾ? அதுக்கப்புறம் இந்த உள்ள வெள்ளக்காரன் வந்து இந்த கோயிலெல்லாம் உடைச்சு அதுக்கப்புறம் பெரிய வரலாறு உடைச்செல்லாம் செஞ்சு அதுக்கு பிறகு திருப்பி கண்டி அந்த மன்னர்கள் இதை ரிப்பேர் பண்ணினா பிறகு இந்த சிவனை நீங்கள் இப்படி சுற்றி கொண்டு போனீங்கன்னா பின்னால் இருக்கிற சிவன் தான் ஆதிலிங்கம். அது கீழே பூமியிலேருந்து இவ்வளோ அடி உயரம் இருக்குது. இவருக்கு பின்னுக்கு ஆப்போசிட் சுயம்பு பின்னாடி இருக்குது, ஆப்போசிட்டாக நேரம் இருக்குது. அப்போ அந்த லிங்கம் இருக்குது. அதுக்கு உடைப்பாங்க, உடைக்க முடியாது. இல்லை அம்பாலை உடைச்சி கொண்டு போய் போட்டுருவாங்க. கனகாலத்துக்கு பிறகு பூஜைகள் எல்லாம் இல்லாமல் அப்படியே இருந்த ஆலயத்தை இப்போ இந்த அரசர்மார் புனரமைக்கப்பட்டு இந்த இடத்துல குடியேற்றின மீனவர்களை குடியேற்றிருக்க இதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு குளம் ஒன்று இருக்கும். அந்த குளத்தடியில் தான் மீனவர்கள் அப்போ குடிசைதானே விளக்கு வச்சு தன்னை லைட்லாம் கிடையாது. மீன் பிடிக்கிறதுக்கு வலை இல்லை. கூடு பிரம்பு கூட வச்சு தன்னை மீன் அமர்த்தி வச்சு பிடிப்பாங்க. அப்போ இந்த சின்ன பிள்ளைகள் ரெண்டும் விளையாடும். சுருக்கமாக சொல்லணும், 2 சின்ன பிள்ளைகளும் விளையாட இந்த பிள்ளைகள் 2 மாறண்டு கேட்கல மறைஞ்சு போகும். இந்த புள்ளியில பிடிக்கணும் மீனவன் என்ன செய்வார், அந்த கூடையை வச்சுன்னு ரெடியாக இருப்பார். பிடிச்சொன்று கேட்க இந்த 2 பிள்ளைகளும் விளையாடி கொண்டு கேட்க அவன் போய் ஓடி போய் அந்த புள்ளையை பிடி கேட்க 2 பிள்ளையும் தண்ணிக்க பாஞ்சனோட சிவன் மீனா போடுவார். அம்பாள் பிடிபட்டுக்கும். அந்த பிடிபட்டாமல் உள்ளுக்கு இருக்கிற அம்பாள் மீனா அப்படி வந்து அதுக்கு அரசன் அதோட மீன் போட்டிருக்கு. பாருங்க மீன் போட்டிருக்குந்தா கல்லில் படுத்துருக்கு மீன். இல்லாட்டி சிவனுக்கு மீனுக்கு என்ன சம்பந்தம்? சிவனுக்கு மீனுக்கு சம்பந்தம் இல்லை. அதோட தான் இந்த மீனை பதிச்சு இந்த கோயிலை கட்டி புனரமைச்சு இந்த அம்மாள் வெளியில் வரமாட்டான். இதான் மீனாவை அவட உடனே மீன் செடியிலலாம் இருக்குது. சிவன் தப்பிட்டார். 2 வரைக்கும் சிவன் இல்லை அந்த குளத்தில். இன்றைக்கு எத்தனையோ ஆளாண்டாச்சு. அம்பாலை பிடிச்சனோட அம்பாள் அந்த பிடிச்சி மீனவன் என்ன செய்வான், தன்னை குடிசையில் கொண்டு வச்சுருவான். குடிசையில் கொண்டு வச்சோன்னா இந்த 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 மீன் பிடிபட்டுன்னு சொல்லி சிலியோடு எடுபட்டுன்னு சொல்லி அரசருக்கு தகவல் போடும். அரசர் அந்த சிலியை கொண்டு தன் அரண்மனையில் வச்சிருவேன். வச்சா பிறகு இந்த கோயிலை பூசை வைக்கிற சாமிக்கு ஐயாவுக்கு பூசாரிக்கு கனவுல வந்து சொல்லுவார் சிவன், அம்மா நான் பிடிபட்டு போனேன், என்னை மீட்டு கொண்டு இங்கே வையன். இங்கேருந்து அவர் அங்கே போய் கேட்பார், ராஜாடி அரசு எங்கட கோயில் சிலை தான் தாமன் கொடுக்க மாட்டேன், எனக்கு என்ன ஆதாரம், இந்த சிலைன்றதுக்கு என்ன ஆதாரம், ஓகேன்னு சொல்லி போட்டு இவர் திருப்பி வந்து படுக்க கனவுல வந்து சொல்லுவார், நான் ஒரு காலை உயர்த்தி கொண்டு நிற்கிறேன், நீ வந்து என்ன கூட்டிகிட்டு போ. அப்போ 7 சிலை ஒரே மாதிரி செய்வார். 7 பிள்ளை செய்து அந்த வைப்பர், நீ இந்த சிலை எதாண்டு காட்டு சொல்லி நான் கொண்டு வந்தாரேன். அப்படியே அந்த பூசாரி பார்த்தோன்னே அந்த சிலையை கணக்காக காட்டினபடியா அந்த சிலையை அங்கேருந்து மூலதானத்தில் கொண்டு வச்ச சிலை தான் இந்த சம்பல் வெளியில் வர மாட்டார். வருஷத்தில் 4 தான் வெளியில் வருவாள். ஒன்று தை மாதம் லட்சார்ச்சனை, தைப்பூசத்துக்கு லட்சார்ச்சனை நடக்கும் அந்த பூசை. 2வது வந்து சண்டி ஹோமம் நடக்கும், வசந்த நவராத்திரி. அடுத்தது ஆவணி மாதம் அவன் கொண்டு வந்து வச்ச நாள் ஆவணி மாதம். அடுத்து மற்றது சாரதா நவராத்திரி தான் பிரச்சனை. வருஷத்தில் 4 தான் சிவனை மட்டும் வெளியில் போகும். பின்னாடி வரதுக்கு இப்படி போகிறதா, இப்படியே நேரம் இப்படி சுற்றி கொண்டு வந்து பின்னுக்கு இருக்குது. அதில் கல்வெட்டில் இருக்குது. இந்த கோயிலில் வரலாறுலாம் கல்வெட்டில் கல்லே பறித்து வருது. ரொம்ப சந்தோஷம். அவங்கள போயிட்டாங்க பாவம். கோயில் அவுட் சைட். Wait, Shiva here. Swami Sharanam Sharanam Swami Sharanam Sharanam He's telling don't do pradakshina. He's saying come back from. Oh, this is the Shiva. That is the original one that the priest explained. Munishwaran Swayambhu Jyotirlingam.
I don't know if it's a Jyotirlingam, but Swayambhu Lingam that Ravana prayed. Beautiful view from inside. Muneeshwaran Koil. This is Vishnu. Mahavishnu.